அன்பு பி குருஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர் திரு தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார், உதயநிதி அவரினுடைய சொத்து விவகாரம் அது குறித்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வருமான வரித்துறை விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றிய உங்கள் பார்வை என்ன சார்? இல்ல, இதுல பல விஷயங்கள் இருக்குமா. அதாவது இந்த வழக்கு மெயினா வந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னால், திரு உதயநிதி ஸ்டாலின் 2021 அந்த முறை நின்ற பொழுது கொடுத்த பல விஷயங்களை இந்த தடவை எடுத்துட்டார். உதாரணமாக அப்ப அவர் ரெட் ஜெயண்ட் சிவப்பு அரக்கன் நிறுவனத்தின் டைரக்டர், அதுல இத்தனை கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டியிருந்தார். இந்த முறை அதை எடுத்துட்டாரு. அவருடைய மகனை போன முறை தன்னுடைய டிபெண்டன்ஸ்ல சேர்த்திருந்தார், இப்ப எடுத்துட்டார். அவர் 21 வயதுக்கு மேல போயிட்டா மகனை எடுக்கலாங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் ஏற்கனவே போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகிறது? அது நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் பையனுக்கு, எதையாவது ஒரு கணக்கு காட்டியிருக்கணும், ஒண்ணுமே காட்டல அந்த அமௌண்ட்டை. ஸோ அவருடைய சொத்து குறைஞ்சதாக காட்டப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணுமா. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்தியா நம்ம எல்லாரும் ஒரு 200 ரூபாய்க்கு மாசம் ரீசார்ஜ் போட்டா 36 ரூபாய்க்கு வரி கட்டுறோம். ஆனால் இவர்கள் பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஆடிட்டர்களை வச்சு எப்படியோ மேனிபுலேட் பண்ணி கணக்குல காட்டாமையே இருக்காங்க. உதாரணமாக திரு ஸ்டாலின் அவர்கள் தன் பேர்ல எந்த ஒரு வீடும் இல்லை, தன் பேர்ல காரும் இல்லை. அவருடைய நம்ம ஆக்சுவலா காளியம்மாள் பேசினது வைரல் கூட ஆச்சு. கேஷ் இன் ஹேண்ட் 10,000, கேஷ் இன் பேங்க் 40,000 அப்படின்னு சொன்னதுல இது வரைக்கும் ஓகே, அவர் அக்கவுண்ட்ஸ்ல அப்படி மேனேஜ் பண்ணிட்டாரு. ஆனா இதை எடுத்து உதயநிதி பேசி எனக்கு என் தந்தையை பற்றி நினைத்தால் பெருமையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இவருடைய 2021 டாக்குமெண்ட் படியே, அதாவது அன்னைக்கு கொடுத்த பிரமாண பத்திர படியே, திரு ஸ்டாலின் அவர்கள் தங்கி இருக்கிற சித்தரஞ்சன் சாலை வீடு, அதாவது நீங்க மவுண்ட் ரோட்ல இருந்து டுவர்ட்ஸ் சைதாப்பேட் வந்தீங்கன்னா SIETல லெஃப்ட்ல செனடாப் ரோட்ல ஃபர்ஸ்ட் கட்டிங்ல இருக்கு. அந்த வீடு 2007 ஜனவரி மாதம் 14 கோடிக்கு வாங்கப்பட்டது. அதுல 11 கோடி ரூபாய் திரு உதயநிதி ஸ்டாலின் கடன் கொடுத்திருக்காரு. எந்த பேர்ல வாங்கியிருக்காங்கன்னா, திருமதி துர்கா ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் டைரக்டராக இருக்கிற ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வாங்குது. அதுக்கு 10.7 கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனாக திரு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. 2006 ஏப்ரல்ல தான் ஸ்டாலின் பதவிக்கு வந்தார். அந்த தேர்தலில் அவருக்கும் மனைவிக்கும் சேர்த்து 2 கோடிக்குள்ளதான் சொத்து, வருமானம் எல்லாமே. ஆனா மகன் கிட்ட 11 கோடி ரூபாய் கேஷா இருந்திருக்கு. அதாவது இப்ப லோன் தருதுன்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அந்த கணக்கு 2006லயே காட்டல, 2021லயும் அதை காட்டியிருக்கார், இப்பயும் காட்டுறார். அந்த பணம் திருப்பி வரல. இப்ப இந்த வீட்டை அவர் பேர்லயும் இல்ல, உதயநிதி பேர்லயும் இல்ல, அந்த கடன் மாத்திரம் கொடுத்தாரு. இதெல்லாம் ஒயிட் காலர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆடிட்டர் போட்டு தர கணக்கு. இதுவாவது பரவாயில்ல. 14 கோடி வீடு கைட்லைன் படி, இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி அந்த இடத்துல இருக்கிற வீடு 200 கோடிக்கு தொடக்கூடும். ஆனால் நம்ம அரசியல் விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இந்தியாவை பத்தி உலகத்துல எவன் தப்பா பேசினாலும் பெருமைப்படுகிற ராகுல் காந்தி, அவருடைய அஃபிடவிட்ல என்ன சொல்றாரு, எனக்கு இது யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியில் 1,78,000 ரூபாய்க்கு எனக்கு ஷேர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சோனியா காந்தியும் சொல்றாங்க. ஆனால் அந்த யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு 5,000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அப்ப இந்த 1,78,000ங்கிறது கிட்டத்தட்ட 2,500 கோடி மதிப்பு. இதை மறைக்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரஸ்ட்ல இப்ப ட்ரஸ்ட் கணக்கெல்லாம் காட்டுறது இல்லை. ஸோ இப்ப பிரைவேட் லிமிடெட்ல 5,000 கோடியை வெறும் 5 லட்சம் ரூபாய் ஷேர்ஸா மாத்தி அதுல எனக்கு 38%, இவங்கள்ட்ட ராகுல் காந்திட்ட 38, சோனியா காந்திட்ட 38, 51% இருந்தாலே மற்ற யாரும் வேற தீர்மானமும் போட முடியாது. ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 26%க்கு மேல போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது 76% அம்மாவும் மகனும் வச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை நிறுவிய விதமே காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் இருந்து பணம் வாங்கி டொனேஷனாக அதை வச்சு நேஷனல் ஹெரால்டுன்னு பத்திரிகை நடத்துது. ஸோ இந்த மேனிபுலேஷன்ஸ் இதை எப்படி பண்ணுவாங்க? இதை விட இன்னொன்னு சொல்றேன், திமுகல ஸ்டாலினுக்கு அடுத்த முக்கியமான தலைவர்னு சொன்னால் திரு
இவர் நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்கிற அமைச்சர் திரு துரைமுருகன் காட்பாடி, அவர் 2021 மனைவி பேர்ல ஒரு சொத்தை காட்டினாருமா. அந்த மனைவிக்கு, அவருடைய மனைவிக்கு அவங்க சகோதரி குடும்ப செட்டில்மெண்டா கொடுத்தது அப்படின்னு, அதாவது எந்த பண டிரான்சாக்சனும் இல்லாம கொடுத்ததுன்னு. அந்த டாக்குமெண்ட், அந்த சொத்தினுடைய சர்வே நம்பரை வச்சு ஈசி போட்டார் என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமன். போட்டா 1968 அந்த சொத்து அந்த சகோதரியின் மகன் பேர்ல வாங்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு திரு துரைமுருகனுக்கு 84 வயசு, 2021 79 வயசு. அப்ப 69ன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 54 வருஷத்துக்கு முன்னாடி. ஒய்ஃப் சாதாரணமாக ஆணை விட பெண்ணுக்கு 5 வருஷம் கம்மி. அப்ப கிட்டத்தட்ட துரைமுருகன் எம்எல்ஏ ஆறதுக்கு முன்னாடியே திமுக ஆட்சி வந்த உடனே தன்னுடைய ஒய்ஃப் உடைய மகன் பேர்ல ஒரு பினாமி சொத்தை வாங்கி அதை தன் மனைவிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படி எல்லாம் கணக்கு பண்றாங்க. அடுத்தது திரு துரைமுருகனே எடுத்துக்கலாம். 2021 அவர் ஒரு கணக்கு, அவருடைய தனக்கு ஒரு ஃபேக்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு சென்னையில. இப்ப கிளாம்பாக்கம், நீங்க திருச்சியில இருந்து வரதா இருந்தா கிளாம்பாக்கத்துல இறங்குவீங்க. கிளாம்பாக்கம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சென்னை வண்டலூர், வண்டலூர்ல இருந்து லெஃப்ட் கேளம்பாக்கம் போற ரோட்ல விஐடி இருக்குது. விஐடிக்கு எழுத்தாப்புல ஒரு ரோட்ல இவர் துரைமுருகனுடைய ஃபேக்டரி ராஜம் எக்ஸ்போர்ட்ஸ், அவருடைய அபிடவிட் படியாக 6 ஏக்கர், அதை அவர் வாங்கின எவ்வளோக்கு ரெஜிஸ்டர் பண்ணாரோ அந்த லேண்ட் வேல்யூ காட்டியிருக்காரு. இன்னைக்கு மதிப்பு பல 100 கோடிகள் வரும். ஐ மீன் 100 கோடியை தாண்டும். பட் அன்னைக்கு மதிப்பை விட்டுருவோம், லேண்டை விட்டுருவோம். பில்டிங் இது அவர் 2001 கட்டினாராம். 2001 கட்டுறதுக்கு அவருக்கு ஆன செலவு 1,28,00,000 அப்படின்னு சொல்லிட்டு 2021 அதோடைய மதிப்பு 1,78,00,000 இருக்காரு. எவ்வளவு ஃபேக்டரி ஏரியானா 69,000 ஸ்கொயர் ஃபீட். இன்னைக்கு நீங்க நான் இருக்கிற வீடெல்லாம் 10 அடி ஹைட்டு கட்டுவோம். எதுக்குன்னு சொன்னால் 6 அடி மனுஷன் கையை தூக்குனா ஃபேன் இடிக்க கூடாது. ஸோ 8 அடியில ஃபேன் இருக்கணும்னா அதுக்கு மேல 2 அடி. 10 அடி பில்டிங் கட்டணும்னு சொன்னால் 2,500 இருந்து 3,000 ரூபாய் சதுரடி ஆகும். அதே ஃபேக்டரி பல பேர் உட்கார்றதாக இருந்தா வென்டிலேஷன் அதிகமா இருக்கணும், ஃபால் சீலிங் போடணும். இந்த மாதிரி காரணத்துக்காக 15 அடி போட்டா 4,000 ரூபாய் ஆகும். இப்ப 70,000 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 4 போட்டா 28 கோடி. அது அவர் அதை வெறும் 1.25 கோடின்னு காட்டியிருக்காரு. இத இன்கம் டேக்ஸ் எதுவும் பண்ணலாமா? அதாவது எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீ சொத்து எவ்வளோன்னு ஃபில்அப் பண்ணியிருக்கியா, அவ்வளவுதான், டிக் அடிச்சுட்டு வச்சிருவாங்க. என்னுடைய நண்பர் ஜெபமணி மோகன்ராஜ், அவர் பெரம்பூர் எலெக்ஷன்ல 2021 நிக்கிறப்ப இதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீபெரும்புதூர், அவருடைய சொத்து 1,76,000 கோடி, கடன் இன்னும் இதே மாதிரி பல ஆயிரம் கோடி, கிட்டத்தட்ட இந்த 2G பணம் இந்தியாவுக்கு இருந்த கடன் இந்த போட்டாரு. அதையும் அக்செப்ட் ஆச்சு. இது பேப்பர்ல ஒரு நாள் நியூஸ் ஆனதே தவிர எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் பண்ணாது. ஐடி என்ன பண்ணோம்? 2006 அப்பா அம்மா மகன் எந்த ஒரு சினிமாலையும் திரு உதயநிதி ஸ்டாலின் 2006 நடிக்கல. ஆனா 11 கோடி கடன் கொடுத்தார். சினிமா அது அவர் ரெட் ஜெயண்ட் தயாரிச்சது, நடிப்பு எல்லாமே 2008-09 அப்புறம் தான். ஸோ 2006 இருந்து இதை விட்டு வச்சிருக்காங்க ஆடிட்டர். அடுத்தது ஸ்டாலின் அவர்களுடைய கார்கள், இதெல்லாம் ரெட் ஜெயண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சமயத்துல 6 கார் இருந்தது. தற்பொழுது அவர் பயன்படுத்தும் காரை 21 வயது மகன் பேரனான இன்பன் உதயநிதி வாங்கி கொடுத்திருக்காரு. அது 2.5 கோடிங்கிறாங்க. திரு TR பாலு அவர்கள் அண்ணாமலை கேட்டப்ப நீங்க எந்த கார்ல வருவீங்கன்னா எனக்கு தெரியாது, அது எந்த கார் வருதோ அதுல ஏறி வருவேன். நீங்க கப்பல் வாங்கினீங்களே, 10 கப்பல் வாங்கினதா அழகிரி சொல்ல, இல்லை என்கிட்ட 2 கப்பல் தான். கப்பல் வாங்குறதுக்கு நான் ஒரு கம்பெனியில கடன் வாங்கினேன், எனக்கு யார் கம்பெனின்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா ஒரு மகன் அந்த கம்பெனியில எந்த வியாபார கணக்கும் கொடுக்கலன்னு GST க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனா 6.5 கோடி கடன் கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு நீங்க என்கிட்ட பணம் கேட்டா என்னால 25,000 ரூபாய் புரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க கப்பல் வாங்குறதுக்கு ஒரு மகன் கொடுக்குறாரு, இங்க கார் வாங்கி கொடுக்குறாங்க 11 கோடி. இந்த கணக்கு எல்லாமே நிச்சயமாக பொய்களால் நிரப்பப்பட்டிருக்கு. இதை முழுக்க உடைக்கணும். இதை தாண்டி ஒரு 2 வருடம் முன்பாக உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமான 32 கோடி ரூபாய் சொத்துக்கள் அண்ட் டெபாசிட்ஸ் முடக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அப்ப அது இந்த கணக்குல வர அறக்கட்டளையில இதுல சேர்க்கலையா? இது ஒன்னொன்னையும் நோண்டி எடுத்தாலே ஒழிய, அதாவது இப்ப இந்த முறை சாதாரணமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 21 வயது மகனுக்குரிய எல்லா சொத்துக்களையும் சொல்லியிருக்கு. இப்ப இதுலயே பிரைவேட் லிமிடெடோ ட்ரஸ்ட் வரமாட்டேங்குது, இல்ல பிரைவேட் லிமிடெட்ல ஷேர் மதிப்பு வருது. அடுத்தது வேல்யூ,
ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ கைட்லைன் வேல்யூங்கிறது சந்தைக்கும் கைட்லைனுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். பல இடங்கள்ல சந்தை விலை உங்களுக்கு 10 கோடி இருக்கிற இடத்துல கைட்லைன் வேல்யூ 1-3 கோடிக்குள்ள இருக்கு. பட் ஒஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். என்னுடைய தம்பி அவருடைய நண்பர் உதவியில் கட்டுகிறார்னு செந்தில் பாலாஜி சொன்னாரு. கரூர்ல பைபாஸ் ரோட்ல 2 ஏக்கர் 80 சென்ட் அத வெறும் 10 லட்சத்துக்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பி மாமியார் வாங்குறாங்க. 10 லட்சத்துக்கு சில்றன்னு. ஆனால் அதே 11 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு கரூர் வைசியா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க் 30 கோடி கடன் கொடுத்துருக்கு. 30 கோடி கடன் கொடுக்கணும் வேக்கண்ட் லேண்டை வச்சுன்னா குறைந்தபட்சம் 80 கோடி மதிப்பு இருக்கணும். அதாவது சந்தை மதிப்பு டிஸ்ட்ரஸ் வேல்யூ அதுல 50%. 80 கோடி இருந்தாதான் டிஸ்ட்ரஸ் 60 வரும். அதுல பாதி 30 கோடி. இப்ப யார் செந்தில் பாலாஜி மாமியாருக்கு சகோதரன் மாமியாருக்கு வித்தாங்களோ அவங்களுக்கு விண்மில் லைசன்ஸ் எல்லாம் திரு செந்தில் பாலாஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து போகுது. இவ்வளவு விஷயங்கள் ஆதாரம் இருந்தாலும் ஈடியால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நம் நாட்டினுடைய சட்டங்கள் மிக வீக்காக இருக்கு. யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டதுனால இப்பொழுது ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லி இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போய் தண்டனை வாங்கி தரணும். நானும் அரப்போர் ஜெயராமன் பேசி இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்னு பார்க்கணும். நிச்சயமாக இது ஒரு நல்ல ஸ்டெப். யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டதுங்கிறது போன முறை நீங்க சொன்னது இங்க இப்ப இல்லை, எங்க போச்சு அது? அடுத்தது இப்போ ரெட் ஜெயண்ட் மூலமாக திரு கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் சேர்ந்து 1000 கோடியில பட்ஜெட்ல படம் எடுக்கிறாங்க. எங்க இருந்து வருது பணம் நமக்கு தெரியல. இதைத்தான் திரு காளியம்மாள் சொன்னாங்க. உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு நடிச்ச தவசு பிள்ளை 600 கோடி காட்டுறாரு, ஆனா நீங்க கேஷ் இன் ஹேண்ட் 10,000 சொல்லி பேசுனதுதான் வைரல் ஆச்சு. பட் வழக்கு வந்துள்ளது. இன்னும் ஆதாரங்களை திரட்டி இதை பெருசு பண்ணணும். அதான் நம்ம கோரிக்கை. சரி, இதே போல தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவுக்கு தன்னுடைய சொத்தை குறைத்து காண்பித்திருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100 கோடி மட்டும் தான். ஓகே, விஜய் அவர்கள் 2 ப்ராப்பர்ட்டி 2 தொகுதியில போட்டியிடுகிறார். 1 பெரம்பூர், 1 திருச்சி கிழக்கு. பெரம்பூர்ல கொடுத்த சொத்தை 100 கோடி குறைச்சு காட்டியிருக்காராம் திருச்சி கிழக்குல. ஸோ அது டிப்போகிராபிக்கல் ஏரன்லாம் சொல்லலாம். அதாவது ஸ்வான் அஃபிடவிட் அல்லது பிரமாண பத்திரம்னா கடைசி பக்கத்துல மாத்திரம் இல்ல, ஒரு பக்கத்தையும் நான் படித்து விட்டு இதில் கூறப்பட்டவை அனைத்துமே உண்மை என்று கொடுப்பதுக்கு தான் ஸ்வான் அஃபிடவிட்னு பேரு. அதுல கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் உண்டு. 3 அஃபிடவிட் கொடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர்ல மட்டுமே. ஆனால் அதை தாண்டி இவ்வளவு தப்பு இருக்கு. ஆனால் இன்னொன்னுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திரு விஜய் அவர்கள் பெயர் அவரே நேரடியாக விஜய் வித்யாஸ்ரம்னு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார் என்று அண்ணாமலை சொன்ன உடனே அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி தேடி அதோடைய வெப்சைட்டு, அந்த பள்ளிக்கூட இடம் யார் பேர்ல இருக்கு, எவ்வளவுக்கு வாங்கினார் என்று பார்த்தால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய பேர்ல அதை 2019 வாங்கியிருக்கு. 17லயோ வாங்கியிருக்காரு. ஈஸியா கூட உங்களுக்கு அட்டாச். ஸோ அதை வெறும் 10 கோடியே 80 லட்சத்துக்கு வாங்கினதாக காட்டி இருக்கிறார். இன்னைக்கும் அதான் கைட்லைன் வேல்யூ. ஆனா இது இருக்கிறது சென்னை OMR ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அல்லது ராஜீவ்காந்தி ரோடு எனப்படும் ஐடி ஹைவேல படூர்ல பக்கத்துல இருக்கிற ஒரு ரோட்ல இருக்கு. படூர்ல 2013லயே தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு யாராவது கிராமத்துக்காரன் வந்துட்டாருன்னா சினிமால LIC காட்டுவாங்க 14 மாடி. ஆனால் 2006-11 காலத்துல 19 மாடி மவுண்ட் ரோட்ல ஒரு முதல் பில்டிங் வந்துச்சு. அதன் பிறகு கோயம்பேடுல அரியந்தூண் வந்துச்சு. அதன் பிறகு திரு KN நேரு அவர்கள் 19 மாடி பில்டிங்கு புரசவாக்கத்துல ஒன்றும் அடையாறுல ஒன்றும் கட்டினார். எத்தனை நாளைக்கு சார் 14, 19 இருப்பீங்க? 33 மாடி கட்டுறேன்னு சொல்லி அவர் கட்டியது இது TVH அவுரியானா பேங்கிறது படூர்ல தான். ஸோ 2013லயே படூர்ல லேண்ட் ரேட்ஸ் 15 கோடியை தாண்டிடுச்சு. இவர் 2019 4 கோடிக்கு வாங்கினதாக கணக்கு காட்டியிருக்கார். அப்பையும் அந்த லேண்டு தெளிவாக ஜோசப் விஜய்னு வாங்கி அதை அந்த விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியுடைய ட்ரஸ்டுக்கு லீஸ் விட்டதாக தான் ஈசி காட்டுது. இந்த ப்ராப்பர்ட்டியும் கணக்குல காட்டல. இன்னொன்னு, அந்த இடம் விஜய் வித்யாஸ்ரம் உள்ள பள்ளி இடம் இன்னைக்கு நீங்க போய் ஆன்லைன்ல இன்னைக்கு செக் பண்ணாலும் நஞ்சை நிலம் என்றுதான் இது வெப்சைட் காட்டுது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட். மேபி தாசில்தார் ஆபீஸ்லயோ அல்லது ரிஜிஸ்டர்ல வேற மாதிரி இருக்கலாம். பட் தெளிவாக வெப்சைட்
இன்னைக்கு நீங்க ஒரு நஞ்சை நிலத்துல கன்வர்ஷன் பண்ணி ஸ்கூல் கட்டுறதாக இருந்தால் அதுக்கு தாசில்தார் கலெக்டர்கிட்ட போய் என்ஓசி வாங்குறதுங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். எப்படி இவருக்கு வாங்கினார்? இன்னொன்னு, விவசாயிகள் மேல இவர் பற்றுள்ளவராக இருந்தால் ஒரு நஞ்சை நிலத்தையே மாத்தணும். நம்ம இந்த இந்தியாவில வேற இடமே நம்ம மெட்ராஸ்ல இல்லையா? ஸோ இப்படி பாக்குறப்ப ஆடிட்டரை வச்சு போட்டிருக்காங்க. அடுத்தது அவர் யூஸ் பண்ற அந்த நகர்றதுக்கு யூஸ் பண்ற அந்த கேரவான் பஸ், அதையும் பெரம்பூர்ல சேர்க்காம அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டு திருப்பி பெரம்பூர்ல அடிஷனல் அஃபிடவிட்டா போட்டார். இரண்டுலையுமே இந்த பள்ளிக்கூட இடத்த காட்டல. பள்ளிக்கூடம் இடம் மாத்திரம் ஆஸ் பர் டாக்குமெண்ட் 10 கோடியே 80 லட்சம். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ 50 கோடி, 10 கோடி 80 தான் டாக்குமெண்ட். கைட்லைன் இன்னைக்கு அதான் இருக்கு. ஆனால் பில்டிங்ஸ் வேற ஒரு 30 கோடி கட்டி வச்சிருக்காரு. இது அந்த ட்ரஸ்ட் கட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த லீஸ் ரெண்டை லீஸ் இன்கம் காட்டினீங்களா? இது எல்லாமே எப்படிப்பட்ட ஜக்லரிஸ். கண்டிப்பாக திரு விஜய் மற்றும் உதயநிதி இவர்கள் வெற்றி பெற்றாலும் இந்த வழக்கு இது மீள வழக்கு போட்டால் பொய்யாக ஸ்வான் அபிடவிட் கொடுத்திருக்காங்க, பிரமாண பத்திரம் என்று பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆனால் இந்தியாவில் இருக்கிற சட்டங்களில் உள்ள ஓட்டைகள், அதை பேசுவதற்கு இவங்க ரொம்ப சீப்பான லாயரா வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் வந்து பேசுறதுக்கு 1 லட்சம், 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குறதுக்கு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்னுடைய நெருக்கமான நண்பர் திரு எலிஃபண்ட் ராஜேந்திரன் 42 நிமிஷம் பேசினேன். என்னுடைய 40 வருஷ அனுபவத்துல ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல 10 நிமிஷத்துக்கு மேல வராது, இன்னைக்கு 42 நிமிஷம் பேசினேன் அப்படின்னு ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டார். ஸோ அதிகபட்சம் 1 மணி நேரம் பேசுறதுக்கு 50 லட்சம். கபில் சிபல் இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. இன்னும் இது நீங்க அடிச்சு விடுறீங்கன்னு சொன்னா கபில் சிபலுக்கு உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் கேரளா கவர்மெண்ட் கொடுத்தது என்ற ஆர்டிஐ காப்பி என்கிட்ட இருக்கு. ஸோ அது தவிர ஃபிளைட்டு அவருக்கு இது மும்பைல இருந்து இதுக்கோ எல்லாமே கொடுக்கணும். ஸோ இப்படி இவர்களை வைத்து கொண்டு மேனிப்புலேட் பண்றாங்க. விஜய் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் சார்ட்டர்ட் ஏரோப்ளேன்ல தான் போறாரு. நீங்க இங்க இருந்து இப்ப தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி புக் பண்ணி போத்தா 6000 ரூபா ஆகும். 2 நாள் முன்னாடி புக் பண்ணா 12000 ரூபா ஆகும். சார்ட்டர்ட் ஃபிளைட் வச்சா 10 லட்சம் ரூபா ஆகும். இவர் சர்வசாதாரணமாக 10 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறார். இப்ப எடுத்த இவருடைய படம் வந்து ஜனநாயகன் லீக் ஆச்சு, அந்த குழு தான் பண்ணிச்சு, இல்ல யாரோ எடிட்டர் பண்ணான்னு ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை தயாரித்த பெங்களூரை சேர்ந்த அந்த நிறுவனம் இதுவரைக்கும் 2 கன்னட படம் 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு 500 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க. யாருடைய பணம், எப்படி எடுத்தார்கள், இதுக்கெல்லாம் கணக்கு கேட்டால் இது விஜயுடைய பணமா, ஹவாலா மூலம் வந்ததா, இது எல்லாத்தையும் நோன்னா எங்கேயோ போய் நிற்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவில் வழக்குகள் என்றால் மிக 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 ஜவ்வு மாதிரி இழுக்க முடியும், வருடங்கள் ஆனாலும். எலெக்ஷன் கேஸே எடுத்துக்கிட்டா திரு ஸ்டாலின் அவர்கள் 2011 ஜெயிச்சது செல்லாது என்றது இன்னும் பெண்டிங், ஜட்மெண்ட் ரிசர்வ்டு என்ற கண்டிஷன்ல உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. அதனால அவ்வளவு எளிதாக வழக்குகள் முடியாது. ஆனால் நல்ல நிலைக்கு இப்ப இவெல்லாம் மேல வந்திருக்குங்கிறதுனால இத நம்மள போல சேனல்கள், ஏன்னா பி குரூஸ்ல ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ ஐயர் பல விஷயங்களை வெப்சைட்ல போட்டு அதை பெரிதுபடுத்தி கொண்டு வந்தார். ஆனால் அதுல 10க்கு 7 கேஸ் அமுக்கவும் பட்டிருக்கு, 3 பெருசாவும் இருக்கு. திரு என்டிடிவியை பத்தி அவர் தனியாகவே ஒரு புக் எழுதியிருப்பாரு. திரு ப சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் அந்த மேக்சிஸ் ஏர்செல் மேக்சிஸ் ஊழலை பத்தி நிறைய எழுதியிருப்பார். ஸோ இந்த முறை இதை இப்போ அவர்கிட்ட பேசிட்டு இதை சாதாரணமாக விடாமல் அவங்க பேர்ல இருக்கிற அத்தனை சொத்தையும் அறக்கட்டளைகளையும் முதல்ல சொல்லணும். பிரைவேட் லிமிடெட்ல எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா அதையும் காட்டணும் அப்படிங்கணும். திரு விஜய் அவர்கள் இன்னொன்னு சொன்னாங்க, அவருடைய டிரைவருக்கு மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த டிரைவர் மகன் பேர்ல கம்பெனியில டைரக்டர்னு காட்டியிருக்காரு. இது எல்லாமே பினாமி தான். ஸோ இது எல்லாமே எப்படி உடைக்க முடியும்? இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆனாலும் இவை முடியுமா? ஏற்கனவே திரு ராமநாதபுரம் எம்பி திரு நவாஸ் கனி அவர்களுடைய சொத்து விஷயத்துல ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்கு, நாங்க விசாரிக்கிறோம்ன்றாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல தான் ஆட்கள் பற்றாக்குறை மிக மிக அதிகம். ஏன்னா ஒரு இந்தியால 40-50 கோடி பேர் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணா அதுல பெரும்பாலானவை ஆன்லைன்ல பார்த்தா கூட ரீஃபண்ட் வர மாட்டேங்குது, டிடிஎஸ். ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறப்ப ஒவ்வொரு அஃபிடவிட், இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் 5000 பேர் தேர்தல் அஃபிடவிட் போட்டிருக்காங்க. 5 மாநிலங்களை சேர்த்தா 20,000 வரும். ஸோ இத்தனை பேருடைய அஃபிடவிட்டை பார்க்க முடியுமா?
இதுல எத்தனை தப்பு இருக்கு? இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறது. ஆனால் ஆக்டிவிஸ்ட் எடுத்து இதை பெருசு பண்ணாலும் கோர்ட்டுகள் ஸ்டே கொடுத்துக்கிட்டே இருக்கு. இன்னும் 96/2001 கருணாநிதி ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்குகள் இன்னும் பெண்டிங் இருக்கு. நான் சொன்ன துரைமுருகன் வழக்கு அந்த பீரியட்ல தான் வரும். ஆனால் இந்த சொத்தை அவர் கணக்குல ஏத்தல, சொத்து குவிப்பு வழக்குல. சரியா? இப்படி ஒன்னொன்னையா இன்னும் சொல்ல போனால் இந்த திமுக ஆட்சி இந்த 2021-26 ஆட்சி காலத்துல டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை 1000 இடங்கள்ல ரெய்டு பண்ணுச்சு முந்தைய அமைச்சர்கள் பேர்ல. ஆனால் 3 அமைச்சர்கள் பேர்ல மட்டுமே தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதுல ஒரு அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விராலிமலை எம்எல்ஏ தொகுதியில போட்டி போடுறார். ஆனால் அவருடைய வழக்குல அவர் சென்னையை சேர்ந்த ஒரு பெரிய கல்வி குழுமத்திடம் லஞ்சம் வாங்கி மெடிக்கல் காலேஜுக்கு என்ஓசி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வேல்ஸ் குழுமத்தின் ஒரு ப்ராப்பர்ட்டி நேரடியாக G2க்கு அதிக விலையில் விற்ற டாக்குமெண்ட், இந்த ப்ரூஃப் எல்லாம் வந்த உடனே நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் க்ளோஸ், இடி உள்ள வர முடியாது. ஸோ இப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்றது? சேவூர் ராமச்சந்திரன் என்ற அமைச்சர் கேஸ்ல அவருடைய மகன் பெயர்ல இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியை சேர்த்தது. அப்ப ஸ்டாலினுடைய மகள் சொத்துக்கள் வருமா? அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியின் போது பெருங்குளத்தூர்ல மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தையும், குரோம்பேட்ல ஒரு பள்ளிக்கூடத்தையும் சன்ஷைன்ல சேர்த்திருக்காங்க. ஸோ இப்படி ஒன்னொன்னையும் நோண்டினா எங்கேயோ போய் நிற்குமா? இன்றைய தேதியில் திமுகவின் 400 முக்கிய தலைவர்கள் சொத்துக்கள் 20 லட்சம் கோடியை தாண்டுமா இன்றைய மதிப்பு. அவங்க வாங்கின டைம் என்னன்னு சொல்றேன். இதையெல்லாம் இப்ப இன்னொன்னு ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லிட்டு திமுகவை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு வருடத்திற்கு 50,000 to 60,000 கோடி டர்ன் ஓவர். அதுல 45% திமுகவினருக்கு சொந்தமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி உடைக்கிறது? இந்த பள்ளிகள் எதுவுமே எந்த ஒரு அமைச்சர்தும் வராது. ஏவாவேலுக்கு பள்ளிகள் இருக்கிறது, இது பொன்முடிவுக்கு இருக்கிறது. இவங்க பள்ளிகள்லாம் ட்ரஸ்ட் பேர்ல கொண்டு போயிடுவாங்கன்னா வராதுன்னா இதையெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? இதற்கு மிக தீவிரமாக உழைக்கணும். இப்ப இது விஜயுடைய பள்ளி வரல. ஸோ நிச்சயமாக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் தகுதி நீக்கம் ஆகும். ஆனா எத்தனை வருஷம் ஆகும்னு என்ன கேட்காதீங்க. இந்திய கோர்ட்டுடைய ஸ்பீடு எனக்கு தெரியாது. சார், தொடர்ந்து ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்து சில முக்கிய ராஜ்யசபா எம்பிக்கள் வந்து பாஜகவை நோக்கி வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட இன்சைட் டீப் என்ன சார்? வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் தட் சார்? அவங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி என்பது முழுக்க முழுக்க இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் என 2013 காலகட்டங்களில் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்ட பணத்தை கொண்டு வர வேண்டும், ஊழல்களை தடுக்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரே கீழே ஆரம்பிச்ச மூமெண்ட். அண்ணா ஹசாரே என்ன சொன்னார்னா, இதை வைத்து கொண்டு பொலிட்டிக்கல் கெயின் எடுக்கக்கூடாது என்ற பிறகும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சார். அவரோடு யோகேந்திர யாதவ் போன்ற பலர் இருந்தாங்க, பிரசாந்த் பூஷன் போன்ற. அவங்க எல்லாருமே இவர் ஒரு சர்வாதிகாரியாய், அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பழைய பேண்ட், ஒரு அரக்கை சட்டையை போட்டுக்கிட்டு லுக்குன்னு இருமிக்கிட்டு அம்பாசிடர் கார்ல வருவார். பட் இவர் பதவிக்கு வந்த பிறகு அந்த எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு தன் கையில முழுக்க வச்சுட்டு அதுலயே என்ன பண்ணாரு? விஞ்ஞான ஊழல் நம்ம திமுகவை சொல்லுவோம். இவர் எந்த ஒரு போர்ட்போலியோ இவர் பேர்ல வச்சுக்க மாட்டார். இவர் வெறும் சீஃப் மினிஸ்டர், எல்லா போர்ட்போலியோ அமைச்சருக்கு கொடுத்துருவாரு. இப்படி எல்லாம் நடத்தி அப்புறம் மதுபான ஊழல்ல கைதானார். அதுல கீழ் நீதிமன்றம் விட்டு இப்ப உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. இப்போ இவர் இதுல டெல்லியில இவர் முதலமைச்சர் பங்களா என்பதற்கு இவர் கட்டிவிட்ட மாளிகையின் செலவு 100 கோடியை தாண்டி இருக்கு. அதற்கு பெயரே சீஷ் மஹால். சீஷ்னா ஹிந்தியில கண்ணாடி மாளிகை, பளிங்கு மாளிகை. நம்ம சீசான்னா பாட்டில்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பளிங்கு மாளிகை. இப்ப டெல்லியில பதவி போன உடனே பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சியில போய் அங்கேயும் ஒரு சீஷ் மஹாலை கட்டி அங்க போய் தங்கி இருக்கார். ஸோ இவர் நான் ஆம் ஆத்மின்னு சொன்னா சாதாரண மனிதன் அர்த்தம். ஆம்னா சாதாரண. அப்படி பேரை வச்சுக்கிட்டு நான் யாரு, நான் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்னு சொல்லி தனக்கு ஒரு பளிங்கு மாளிகை கட்டினாரு. இப்ப பஞ்சாப்ல அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கார். இன்னொன்னு, இப்ப எம்பி எம்எல்ஏ செலவுக்கு நமக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு வருது. திருச்சி பக்கத்துல இன்னும் உள்ள சிவகங்கை கிட்ட கீழவேலூர்ல சிபிஎம் கட்சி 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்ததாக
பல இடதுசாரி ஆக்டிவிஸ்ட் ஜெயராமன் உட்பட வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. இப்ப 1 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா 10 கோடி கொடுக்கணும். அப்ப சிபிஎம் எங்க இருந்து கொடுக்குது? சிபிஎம் அந்த மாதிரி ஆட்களை தோழர்னு அவங்க அழைப்பாங்களா? இப்ப இவர் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியில 7 எம்பிக்கள் வந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. மொத்தம் 10 எம்பிக்கள் ராஜ்யசபால இருக்காங்க. அந்த 7ல 4 5 பேரோ, ஒருத்தர் ஹர்பஜன் சிங், இன்னொன்னு டீம் தலைவராக ராஜீவ் சத்தா நான் ஐஐடியில மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நல்ல திறமை வாய்ந்தவர், நல்ல பேசுபவர், ஆர்டிகுலேட்டிவ் பர்சன். பட் அதை தாண்டி வந்து ஹர்பஜன் சிங் கிரிக்கெட்டர், நமக்கு எல்லாம் தெரியும், பஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. மீதி 5 பேர்ல 4 பேரோ என்னமோ எல்லாம் பிசினஸ் மேன், கல்லூரி ஓனர்கள் இல்ல ஃபேக்டரி ஓனர்கள். இவங்க எல்லாம் 50 இருந்து 100 கோடி ரூபாய் கொடுத்து எனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு வந்திருக்காங்க. சோ இப்படி பணத்தை கொடுத்து வந்தவங்க இவருடைய திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சர்வாதிகாரத்தை தாங்க முடியாமல் ஒண்ணு சேர்ந்து இப்ப ராஜீவ் சந்தா கீழே வந்திருக்காங்க. இதன் பின்னணியில பிஜேபி இருக்கும். சரி, நீங்க ஒழுங்கா இருந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? வீட்டுல ஓட்டை இருந்தாதான் எலி வர முடியும். திரு பெரிய ஈவேரா பாஷையில சொல்லணும்னா, ஈவேரா காங்கிரஸ்ல இருந்து ஊழல் செய்தார் என்று துரத்தி அடிக்கப்பட்டார். வீரமணி அதை பத்தி சொல்றப்ப, நீங்க காசு பெட்டியை திறந்து வச்சா திருடுறது தப்பு இல்லைன்னு ஈவேரா சொன்னார் அப்படின்னா, அது மாதிரி நீங்கள் சர்வாதிகாரியாக இருந்து கொண்டு ராஜ்யசபா எம்பி சீட்டை 50 கோடிக்கும் 100 கோடிக்கும் வித்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அந்த எம்எல்ஏ உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா சீட்டு கொடுக்க மாட்டேன் இப்படின்லாம் பண்றப்ப, அவர்கள் நமக்கு எதுக்கு இந்த வம்பு? வளரும் கட்சி பிஜேபியோட போனா நல்லதுன்னு இருக்கு. அதுல 1-2 பேர்ல வழக்கு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு போனா வாஷிங் மிஷின்னு சொன்னாலும் எந்த ஒரு வழக்கும் மூடப்பட்டதில்லை. ஆனால் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்றதுங்கிறது லாட்ரி மார்டின் மீது கல்கட்டால மம்தா பானர்ஜி அரசு க்ளோஸ் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டுல க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்பொழுது அதிமுக அமைச்சருக்கு நான் முன்னாடி இதுல சொன்னதுல அதுல ஏன்னா இது நேரடியாக சூப்பர் முதலமைச்சர் மருமகன் மாட்டுவார்னு அந்த எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப 7 எம்பிக்கள் போயிட்டாங்கன்னு சொன்னால், அது 10க்கு 7ன்னு சொன்னா 2/3 பங்குன்னு வந்துருச்சுன்னா கட்சி தாவல் தடை சட்டத்துல வராது. ஸோ அதையும் இதாயிடுறது. அடுத்தது இன்னும் 8 மாதங்களில் பஞ்சாப்ல மாநில தேர்தல் வர இருக்கிறது. ஸோ அப்படின்னு சொன்னால் அங்க பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எப்பொழுதும் அங்க இவர்களோட அகாலிதளோட சேர்ந்துகிட்டு ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருந்தாங்க. அந்த அக்ரிகல்ச்சர் பில் வந்த பொழுது அதை எதிர்த்து உங்களுக்கு அகாலிதள் பிரிஞ்சு போய் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல. அகாலிதள் உடைய வீழ்ச்சியும் ஆகியுள்ளது. இப்போ ஆம் ஆத்மி ஒரு பக்கம் காங்கிரஸ் உடைய வீழ்ச்சி, ஒரு பக்கம் அகாலிதளோட வீழ்ச்சிங்கிற இடத்துல ஓட்டு பிரிஞ்சதால் சென்ற முறை இவங்க ஜெயிச்சாங்க. காங்கிரஸ்ல பெரிய லீடராக இருந்த அமரீந்தர் சிங் இப்ப பாஜக இருக்கிறார். ஸோ இவர்களும் சேரும் பொழுது இப்பொழுது பஞ்சாபை இன்னைக்கு இந்தியாலேயே பாஜக 4 மாநிலங்களில் தான் 2வது இடத்தை கூட தொடவில்லை. அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பஞ்சாப். மேற்கு வங்காளத்துல செகண்ட் தான் இருக்கும், சரியா? சோ இப்ப பஞ்சாப்ல 2 அல்லது 1ஆம் இடத்துக்கு நாம் வரப்போகிறோம். இதான் நடக்க போகுது. இதற்கு முழு காரணம் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஊழலும் சர்வாதிகாரமும். இதோட இன்னொரு ஃபாலோ அவுட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல வந்துள்ள அனைத்து உளவுத்துறை தகவல்களும் திமுக 60 இருந்து 80 சீட் எடுக்கலாம், கூட்டணிகள் 10 இருந்து 15. ஸோ 70 மீன் நம்பர் 70 இருந்து 15 85. அதிமுக கூட்டணி 110 இருந்து 125ங்கிறாங்க, மீன் நம்பர் 115. ஸோ ஒரு 20 சீட்டு ரொம்பவும் இழுபறியா இருக்கு. அது இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலான்றாங்க. பட் இன்னும் டைட்டா போக கவர்னருடைய பவரும் மத்திய அரசின் பவரும் தான் அங்க வேலை செய்யும். தட் இஸ் வேர்ல்டு. இது பிஜேபி இருக்கிறப்ப இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் அதான் நிலைமை. ஸோ அப்படி வந்தால் தமிழ்நாட்டில் திமுகவிலிருந்து ஒரு ஷிண்டே உருவாரவாரா, கலைஞர் திமுக என்று அந்த குடும்பத்தின் ஒரு பெண்மணி தலைமையிலேயே வருமா? இதெல்லாம் அதற்கு இங்க இன்னைக்கு பஞ்சாப்ல ராஜீவ் சத்தா ஒரு உதாரணமாக இருப்பாரா? இதையெல்லாம் அடுத்த பல சிக்கல்களை எழுப்புகிறது. ஸோ இன்னைக்கு பெங்கால்ல நேற்றுக்கு இந்த எக்ஸ்ட்ரா போல் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமான பொழுது 152 சீட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 110 பிஜேபி வின் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கார். பட் கொஞ்சம் அது தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சொன்னால் கூட
வெஸ்ட் பெங்காலுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, அங்க 288 சீட்ல 112 சீட்ல முஸ்லிம்கள் 30% அதிகம். அந்த 112 சீட்ல 106 சீட்டு போன முறை ஜெயிச்சிருக்காங்க. சோ மீதி உள்ள உங்களுக்கு 176 சீட்ல அவங்க 35 சீட்டு ஜெயிச்சா போதும். நமக்கு 145 சீட்டு ஜெயிக்கணும். இதுதான் இந்த நிலைமை. பட் அந்த 112 சீட்ல 58 சீட்டோ என்னமோ கிட்டத்தட்ட அவங்க லீடும் கம்மி. நீக்கப்பட்ட வாக்காளர்கள் SIRல அதை விட பல மடங்கு அதிகம். ஸோ 30% ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் இருக்கிறப்ப ஹிந்துஸ் அதிகமாக ஒரு சைடு சேர்ந்து போட்டால் அதை உடைக்க முடியும்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மேற்கு வங்காளத்திலும் பாஜக ஆட்சி வரக்கூடும். இங்க தொங்கு சபை வரலாம் என்று ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு வியூ ஓரளவுக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு நிலைமை, இதனால் உங்களுக்கு இந்த ஆட்சி வேண்டாம் என்று கூறுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதை அந்த அளவுக்கு ஒரு அலையாக கொண்டு போகலை. ஒரு காற்றாக ஆரம்பிச்சது ஆன்டி இன்கம்பன்சியாக அலையாக மாற்றவில்லை அப்படிங்கிறாங்க. இல்ல கீழே ரூரல்ல போனா இருந்துச்சு அப்படின்னு JVC ஸ்ரீராம், கோலாகலாஸ் போன்றவர்கள் சொல்கிறார்கள். அப்படி நடந்தா 150 இருந்து 180 கூட அதிமுக வரலாம். அப்படி இல்லைன்னா கலைஞர் திமுக மிக விரைவில் வரக்கூடும். அதையும் பார்க்கலாம். நமக்கு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் கிடைக்கும்.